அட என்னப்பா ரொம்ப போர் அடிக்குது. மாப்பிள்ள ஒரு நல்ல ஐடியாவை சொல்லுங்களேன். எப்போ பாரு செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருங்க. ஐயோ மாமா, செல்ஃபோனை நோண்டதால தான் ஒரு ஐடியாவே கிடைச்சிருக்கு. என்ன ஐடியா? நம்ம உப்பு புளிக்காரம் சம்பந்தமா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்ன மெசேஜ் மாப்பிள்ள? திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர்லேருந்து பிரவீன் ஒருத்தர் தகவல் போட்டிருக்காரு. சரி, அதாவது முதல்ல சமைக்க போறீங்க, எங்க ஊருக்கு வந்து சமைங்க, நான் ஒரு 20 பேருக்கு தானம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஓடோட மாப்பிள்ள போயிடும் மாப்பிள்ள. அந்த நல்ல மனுஷன் பார்த்தே ஆகணும் மாம்சே. நல்ல மனுஷனா? நமக்கு நிறைய சோறு போடுவா. கடம்பத்தூருக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த கடம்பத்தூரில் இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடத்தில் ஒரு தெய்வ பக்தியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். பொன்னியம்மன் கோயில் முன்னாடி பொங்கல் வைக்கலாம் இருக்கும். என்ன பொங்கல் வைக்கலாமா? என்ன பொங்கல் வைக்கலாம்? சக்கரை பொங்கல் வைக்கிறோம். முக்கியமான விஷயம் என்னடா, சக்கரை பொங்கல் உடனே கட் பண்ணிடாதீங்க. சக்கரை பொங்கல் ஒரு வித்தியாசமாக இருக்குது. நாங்கள் சக்கரை படம் செய்வோம். சக்கரை படம் எப்படி பண்ணுவோம்? ஸ்வீட்டாக இருக்கிறதுல வெல்லம் போடுங்க. கொளுத்துங்க. 10 கையை கொளுத்துறாதீங்க. பொங்கல் வைக்கும்போது எல்லாருமே ஏதோ ஒன்று கத்தவங்க உழு உழு மாம்ஸ் அது எப்படி இந்த நாக்கில் ஊழ விடுவாங்க. ஊழ விடுறதுல கொலை போடுறது. கொலை போடுறது. ஊழ விடுறதுன்றப்பல என்ன? ஸோ பொங்கலுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லு, இவங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏக்கா பொங்கல் சக்கரை பொங்கல் கேட்க என்ன தேவை? வெல்லம் தேவையா? அடுப்பு தேவைதான். முதல்ல பொங்கல் அது மஞ்சள் குங்குமம் வச்சிருந்தோம். பொங்கலுக்கு அது வச்சுட்டு அப்புறமா சாமி கும்பிட்டு அப்புறம் கருப்பணம் போட்டு ஏற்றிடணும். அடுப்பப்பா எத்தனை வியூவர்ஸ்க்கு டவுட் இருக்கும், அதனால தான் கிளியரா சொல்றேன். ஆனா வியூவர்ஸ் இருக்காங்களா இல்லையா? ஆனா விரட்டி அடிப்பாங்களா போல. அப்புறம் சொல்லுங்க. அப்புறம் நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எல்லாம் போடணும். இது கொதி வந்தவொடனே வெல்லம் உடைச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன வச்சிருக்கீங்க? அரிசி வச்சு தண்ணி ஊத்திருக்கீங்க. இப்போ அது பொங்கி வரணும். பொங்கி வெளிய வந்து ஆமா அரிசி போடணும். அரிசி போடணும், வெல்லம் போடணும். சோ இப்போ முதல்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்கன்னா, செங்கலை வச்சு ஆல்ரெடி யாருக்கிட்ட கொளுத்திட்டு போனாங்க யாரோ, அந்த செங்கல்ல விறகு கட்டியை வச்சு ஏத்திருக்காங்க. அரிசி போட்டிருக்காங்க, ஏனத்துக்குள்ள அரிசி போட்டிருக்காங்க. அது மேலே தண்ணி ஊற்றிருக்காங்க. இந்த தண்ணி சூடாச்சுன்னா கை விட்டு பார்க்கக்கூடாது, அதுவே பொங்கி வரும். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அவங்களே கேட்டுக்கலாம். ஏப்பா என்ன மாப்பிள்ள, நீ கை விட்டு பார்த்தா கொதிக்கிற தண்ணியில் கை விட்டு பார்த்தா விரல் இது அவர் நாளைக்கு எப்படி சமைக்கிறது? தெரிஞ்சிச்சு. ஓகே தெரியுது. இப்போ ரெடியானதுமே ஸ்வீட்டை பொங்கல் சாப்பிடலாம். ரெடியாக இதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து வெள்ளத்தை வந்து தயார் பண்ணுறோம். மாம்ஸ் வந்து மண்டை வெள்ளத்தை உடைச்சிட்டு இருக்காரு. உடைக்கிறதுக்கு கல் இல்லை, அதனால தேங்காயில் உடைச்சிட்டு இருக்கேன். வல்லவனுக்கு புல்லு ஆயுதம், அதனால கூட சேர்ந்தனால உடைக்கிறேன். ஏ எப்படி உடைச்சாங்க? வல்லவனுக்கு புல்லு ஆயுதம். கையில் வச்சுக்கேன். இப்போது வெள்ளத்தை வந்து உடச்சி தூள் தூளாக எடுத்துட்டேன். இப்போ வந்து ஏலக்காவை வந்து நுணுக்குறேன். இந்தாங்க, ரொம்ப பெரிய விஷயம். நுணுக்குறேன். என்னவாப்ல? அதாவது ரத்தத்தை வந்து பியூரிஃபை பண்ணும். ஏலக்காய்ங்கிறது ஒரு மனமான பொருள். அது மட்டும் இல்லாமல் பிளட் பியூரிஃபிகேஷனுக்கு ஒரு அற்புதமான மருந்தும் கூட. கேட்டுக்கங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இனிமேல் வாட்டர் பியூரிஃபை இருந்தால் அதை வாங்காதீங்க. எதையாவது சொல்லி விடாதீங்க. ஓகே, இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ ஏலக்காய் முடிஞ்சிச்சு. ஏலக்காய் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா சுந்தரி. சாரி, அம்மா பேர் சுந்தரி. செய்கிறவங்க அம்மா பேரும் சுந்தரி தான். அது வாய வந்துச்சு. ஸோ முந்திரி இப்போ முந்திரி என்ன பண்ணணும்? ஏங்க இதை வறுத்து போடணுங்க. இப்போ வறுக்கிற சட்டியில் என்ன பண்ணுறது? கையில் வறுத்துட்டுமா? வல்லவனுக்கு புல்லும் ஆயிடும். கையில் வறுத்துறேன். இப்போ முந்திரி வந்து உடைக்கும் போது ரொம்ப ஜாகிரதையாக உடைக்கணும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். முந்திரி இப்படி உடைச்சிங்கன்னா உள்ள எதுவுமே இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் உள்ள எதனா இருக்கும். இன்னும் பொங்கணும். இது மட்டும் இருக்கிறத வச்சு ஏதாவது ஒரு பொருள் செய்யணும். ஆமாம். ஸோ அதனால தான் எங்களுக்கு இந்த ஒரு ஐடியா வந்தது.
எல்லாம் கிடைக்குது மாப்பிள்ளங்க. பேசணும்னு ஏதாவது முடியல. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. பொங்கல் பொங்கும்போது கிராமத்துல எல்லாம் குலவை போடுவாங்க. அது எப்படி போடுவாங்க திரும்பினாக்குல? அப்படி குலவை போடுறது முக்கியம் இல்லைங்க. பொங்கலுக்கு முன்னாடி வெல்லம் போடணும். போடுங்க ஒரு பொங்கட்டும் குலவை போடுவேன். ஆமா, ஏன்னா இங்க இருக்கிறவங்க குலவை போட தெரியல. பொங்கல் பொங்க போகுது இன்னும் கொஞ்ச நேரம். நீங்க பொங்கல் பொங்கினா கை தட்டணும். குலவை போடணும் மாப்பிள்ள. ஏதோ ஒன்று போடுங்க. அதுக்கு பொங்கிடுச்சுங்க. பொங்கிடுச்சு. பொங்கல் பொங்கிடுச்சு. இதுக்கப்புறம் சக்கரை போடுவாங்க. நல்லா கலரணும். அது கரண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் ஃபர்ஸ்ட். வாழ்க்கையில கரண்டியா பிடிச்சது இல்லை. மெதுவா மெதுவா. நீதான் நல்லா சமைக்க தெரியும்னு சொன்னப்போ சாப்பிட தெரியும் தான் சொன்னேன். ஓ ஆமாம்ல. ஆமாவா இல்லையா? பாருங்க, இது பேர் தான் அரிசி. அரிசி ஸ்லோவா கிண்டல. அரிசி ஸ்லோவா பொறுமையா கிண்டணும். இப்போ வெல்லம் போடுங்க. சமைக்கிற மாப்பிள்ள. இனிமேல் வீட்டில் ஒழுங்கா சமைங்க. நான் போய் தங்கச்சிட்டு சொல்லிவிடுவேன். என்னதான் வாழ்க்கையில ஓடி ஓடி சம்பாரிச்சாலும் இது இல்லைன்னு வச்சுங்களேன், நாரிடும். ஐயோ சொல்ல உங்களுக்கே சொல்றேன், சாப்பிட்றவங்க தயவு செஞ்சு ஒரு அரிசி கூட கீழே சிந்தாம சாப்பிடுங்க. ஏன்னா இந்த ஒரு அரிசி வந்து ஒரு விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியாது, அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்போ நம்மளுக்கு அரிசி பதமா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? அவங்க தான் இருக்காங்களே, லேடிஸ் அதை பார்த்துப்பாங்க. புரியுங்க, அரிசி பதமா இருக்குன்னு அவங்க பார்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா வெள்ளத்தை நம்ம உடச்சி வச்சு வெள்ளத்தை அதில் போடணும். போடுங்க அக்கா, கிண்டுவாங்க. போட்டாங்க. நிறைய பேர் பொத்துன்னு போட்டால் மூஞ்சில் அடிச்சிடும். அது நிறைய பேர் கேட்குறீங்க வெள்ளம் எவ்வளோ போடணும்னு. 1 கிலோ சாதத்துக்கு 1 கிலோ வெல்லம் போட்டால் போதும். 2 கிலோவும் போடலாம். வீட்டில் சுகர் பேஷண்ட் இல்லாமல் பார்த்து சாப்பிட முடியாது. வெல்லம் போடுங்க. போடுவா கொஞ்சம் வெள்ளம் பத்துக்கும். போதும்டா. வெள்ளத்துக்கு அப்புறம் நெய் ஊற்றுங்களா? நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரண்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விட்டால் உள்ளே போய்ட்டு நினைக்கிறேன் கரண்டி. எப்பவுமே சமைக்கிறது முன்னாடி எதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவங்க கிண்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா கலர் மாறிடுச்சு. இந்த கலர் வந்ததுக்கப்புறம் நெய் ஊற்றணும். எவ்வளோ ஊற்றணுன்னு எனக்கு தெரியாது, நான் ஊற்றுவேன். அவங்க சொன்னால் நிறுத்திடுவேன். இது மாதிரி முந்திரி திராட்சையெல்லாம் போடுங்க. இருங்க, நெய் இன்னும் ஊற்றணும். நெய் ஊற்றுறதுக்கு ஒரு பக்குவம் வேணும். என்ன பக்குவம் வேணும்? பாட்டில் எப்படி பிடிக்கணும்? படிச்சு வரணுமாப்ல நெய் ஊற்றுறதுக்கு அனுப்பு தான். என்ன இப்படி பண்ணி விட்டீங்களே? பார்த்து பாருங்க. டக்குன்னு என்ன பண்ணுங்க, அழகா வந்து ஒரு குச்சி எடுத்து அந்த குச்சியை எடுத்துட்டு வாங்க. கழுவி குச்சியை கழுவுங்க. ஒரு குச்சி நல்ல குச்சியை கழுவுங்க. ஓகே, சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போது முந்திரி, ஏலக்காய், பிஸ்தா இல்லை, இது என்னது திராட்சை. இதெல்லாம் வந்து வறுத்து போடணும். நம்மக்கிட்ட இல்லாததுனால நம்ம இப்போ அப்படியே போடுறோம். அது நல்லா தான் மாப்பிள்ள இருக்கும், சூப்பராக இருக்கும். போடுங்க, மாமா சொல்லிட்டாரு. அப்படியே கொட்டுங்க. பாருங்க, முந்திரி வந்து புரோட்டீன் நிறைய இருக்கு. அதே நேரத்தில் காசும் ஜாஸ்தி. பார்த்துக்கணும் தம்பி, சும்மா கிண்ட முடியாது தம்பி. எல்லாம் போடுங்க அள்ளி. ஆமா, அதில் அப்படியே இலையோட கொட்டுங்க. இலையோட கொட்டுங்க. இலை வதையெல்லாம் போட்டோம். மடிச்சுக்கிட்டு இப்படி மடிச்சுங்க. குறுக்க மடிங்க. குறுக்க மடிங்க. கொட்டுங்க. கையில் கொட்டுங்க.
அவ்வளோதான். ரெடி? ஒட்டிட்டு இருக்கு. கிண்டு எடுங்க. இன்னும் கொஞ்சம் தான் ஊற்றலாம் இருக்குல்ல. நெய் இருக்குல்ல? இல்லை இருக்குங்க, தெரியுங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்லை வீட்டில் இருந்து எத்தனை வரவேன். பொங்கல் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ பொங்கல் செய்யறதை விட தூக்கி திரும்ப வைக்கிறதுல ஒரு பக்குவம் இருக்குது. அது எப்படின்னு பாருங்க. இப்போ இது கீழே அந்த பேப்பர் மாப்பிள்ள, உலகத்தில் இல்லாத அரிசி தான் நீங்கள் பண்ணுறீங்க மாப்பிள்ள. இது தூக்குறீங்க பெரிய மேட்ரா. அப்போ இப்படி வாங்க கோயில் காமிக்கிறேன். ஸ்கூலுக்கு சுற்றி தான் போனல அது சுற்றி அப்படியே வச்சு. ஓகே, நல்லபடியாக சக்கரை பொங்கல் வந்துருச்சு. நல்லபடியாக சக்கரை பொங்கல் இருந்தாச்சு. இதை சொல்லிக்கிட்டே இருக்காப்புல மாப்பிள்ள. ஓடுங்கப்பா, பசிக்குது, சாப்பிடணும். சும்மா வா வா, ரெடி ரெடி. ஓகே, நான் கைகளெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து பொங்கலை எல்லாருக்கும் பரிமாற போகிறோம். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, எல்லாருக்கும் பொங்கல் வச்சாச்சு. மாம்ஸ், பொங்கல் எப்படி இருக்கு மாப்பிள்ள? உண்மையிலே பச்சை முந்திரி போட்டு ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் சூப்பராக இருக்கு மாப்பிள்ள. அருமையான டேஸ்ட். உண்மையில் நல்லா இருக்கலக்கா? அருமையாக இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பச்சை முந்திரி போட்டு பொங்கல் வைங்க, சிறப்பாக இருக்கும். மாப்பிள்ளைக்கு பொங்கல் வச்சுட்டேன். ஆமாங்க, பொங்கல் ரொம்ப தரமாக இருக்குது. விளையாட்டுக்கு சொல்ல அவ்வளோ அருமையாக இருக்குது. அதை விட இங்கே வந்து கூட்டமாக செஞ்சு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதே மாதிரி நாங்களும் உங்களை தேடி வரணுமா? அவளே போடாதீங்க, எங்கள் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அமைக்கிருங்க. அந்த சக்கரை பொங்கல் சாப்பிடுங்க. பிரவீன் சாப்பிடுவேன். பாய், டேக் கேர்.